நம்ம நினைச்ச மாதிரி அருமையா புள்ளி வந்திருக்கு. ரசத்தை விட போறேன். மாங்காய் ரசம் எப்படியோ ஒண்ணு கிட்டுச்சு. டேய் டேய் டேய், இங்க என்ன சின்ன குழந்தையோட மாங்காய் பறிச்சுட்டாடா. வீட்டுல சோறு இருக்கு, ஆனா தொட்டு தின்ன கூட்டு ஒண்ணும் இல்ல. அதான் மாங்காய் வச்சு ஏதாவது தொட்டு தின்ன முடியுமான்னு பாத்துட்டு. மாங்காய் வச்சு தொட்டு தின்னாத, நான் உனக்கு அருமையான ரசம் பண்ணி தரேன்டா. மாங்காயில ரசமா? அருமையா இருக்கா வா ஃப்ரெண்ட். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, மாங்காயை சுட்டு தான் எடுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 மிளகா உள்ளாடி சொருவோம். அப்புறம் மாங்காய் கொஞ்சம் டைட்டாக இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 2 மிளகு கூட சொருகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே தீல வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நினச்ச மாதிரி அருமையாக புள்ளி வந்திருக்கு. இனி இதை அப்படியே எடுத்துடும். ஆகா பாருங்க எப்படி இருக்கணும். வருது. இதுக்கு நுனியை கட் பண்ணுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி எடுத்துருக்கீங்க. ஆகா நண்பர்களே, இனி இந்த மாங்காயில் இருக்க சதையை தனியாக கட் பண்ணி எடுப்போம். ஆகா இவ்வளோ போதும் நமக்கு. சுட்டு எடுத்த மிளகு அதில் போடுவோம். நண்பர்களே, என்னால் கையால் அரைச்ச முடியல, அதனால் நாங்கள் அம்மிக்கு மாறிட்டோம். இனி இதை அப்படியே அரைச்சணும். நண்பர்களை இதை மாதிரி கிழங்கு மாதிரி அரைச்சி எடுக்கணும். நண்பர்களே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அரைச்சி வச்ச மாங்காயில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்ல நம்ம புளி கலக்குவோம்ல, அதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நண்பர்களே, மாங்காய் ரசம் வச்சோக்கு ஃபஸ்ட்டு சட்டியை வைப்போம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுவோம். நண்பர்களே, இதில் கடுகும் ஜீரகமும் சேர்த்து வச்சுருக்கோம், அதனால் 2ஐயும் சேர்த்து போடுவோம். இப்போ வெட்டி வச்ச சின்ன உள்ளியை போடுவோம். ஆகா உள்ளி போட்ட உடனே கிளி சவுண்டு இருக்குது. இப்போது கலக்கி வச்ச அதே மாங்காய் வெள்ளத்தை அப்படியே விடுவோம். இனி அப்படியே தேவையான அளவு தண்ணியை ஊற்றுவோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு கிண்டு. நண்பர்களை, ஒரு 7 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்க விட்டுட்டு அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ரசத்துக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நல்ல மிளகு, இஞ்சி பூண்டு நல்லா அரைச்செடுக்கணும். இந்த கொத்தமல்லி உள்ளையும் கூட சேர்த்தைப்போம். இப்போவே நல்ல மனமாக இருக்குது. இதுக்கு கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் போடுவோம். போட்டுட்டு நல்லா கிண்டுவோம். நல்லா கரையணும். நல்லா கிண்டியாச்சு. அது கூட கொஞ்சம் பெருங்காயப்பொடி. ரசத்துக்கு கண்டிப்பாக இந்த ஐட்டம் போடணும். எல்லாம் போட்டு செட்டப் ஆக்கி வச்சிருக்கு. இனி இது ஒரு கொதிப்பு கொதிச்சா தான் ரசம் ரெடி. நண்பர்களே, ஆகா ரசம் நல்லா மணக்குது. அது கூட கொஞ்சம் மல்லி இலையும் போடுவோம். இனி மனம் அல்லட்டு. யாதேசம் ரசம் முடிஞ்சு இனி அப்படியே இறக்குனா மதி. ரசத்தை விட போகிறேன். மாங்காய் ரசம். மாங்காய் ரசத்தை டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி என் கூட இருந்தவன் ஒருத்தன் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்போ போனவன் தான், இன்னும் வரல. என்ன ஆச்சுன்னே தெரியல. புளி ரசம் மாதிரி இருக்குது. ஆனால் சோறை கூட தின்ன கொஞ்சம் நல்லா இருக்குது. பரவாயில்ல, ஏதோ ஒன்றும் புளிப்பாக இருக்குது. உங்களுக்கு வித்தியாசமாக சாப்பிடணும்னு ஆசை இருந்திருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம்.